Namaste children, welcome to science class. So now we are going to see the new topic, that is human digestive system. கேட்கும்போதே எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்குது பார்த்தீங்களா? ஹியூமன் டைஜஸ்டிவ் சிஸ்டம். சரி வாங்க பார்க்கலாம் அதை. ஸோ பிக்சரோடு கொடுக்கும்போது ஹியூமன் டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஸோ நம்ம உணவு இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது இல்லைங்களா? ஸோ அப்போ இந்த ஹியூமன் டைஜஸ்டிவ் சிஸ்டம், நம்ம சாப்பிடக்கூடிய உணவு எப்படி செரிமானமாகி நமக்கு தேவையான சக்தியை அதை எடுத்துகிட்டு மீதி எக்ஸ்க்ரீட் பண்ணிடுது இல்லைங்களா? ஸோ அதை எப்படி டைஜஸ்ட் பண்ணுது, அதுக்கு எதெல்லாம் யூஸ் ஆகுது, உள்ளே என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டமில் எதெல்லாம் கம்பைன் ஆனது டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? பார்க்கலாமா? ஸோ ஹியூமன் டைஜஸ்டிவ் சிஸ்டம். The food we eat contain not only the simple substances like vitamins and minerals. அதாவது நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவில் வந்துட்டு சிம்பிள் சப்ஸ்டன்சஸ், அதாவது விட்டமின்ஸ், மினரல்ஸ் அந்த மாதிரி ப்ளஸ் அதோடு இல்லாமல் காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்சஸும் கலந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்சஸ் என்னென்ன அப்படின்னா such as carbohydrates, proteins, ஃபேட்ஸ், இதெல்லாம் வந்து காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸ். சிம்பிள் சப்ஸ்டன்ஸ் எதுனா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். இந்த விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் வந்துட்டு ஈஸியாக அது அப்சார்ப் பண்ணிக்கும், அதாவது சிம்பிள் சப்ஸ்டன்ஸாக இருக்கிறதுனால சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகிடும். ஆனால் இந்த காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸ், காம்ப்ளிகேட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ரொம்ப கடினமான அப்படின்னு அர்த்தம். ஸோ ஈஸியாக அது வந்து டைஜஸ்ட் பண்ண முடியாது. such as carbohydrates, proteins and fats. அப்போ இந்த கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ் எல்லாத்தையும், அந்த காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸ் எல்லாத்தையும் என்னவா பண்ணணும், சிம்பிளர் சப்ஸ்டன்ஸாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை டைஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ இங்கே கவனிங்க, த பாடி cannot use these complex substances. The body cannot use these complex substances unless they are converted into simple substances. அந்த பாடி அதை யூஸ் பண்ணலை அப்படின்னா அது வந்து சிம்பிள் சப்ஸ்டன்ஸாக மாறாது அப்படின்னு சொல்கிறாங்க. So once again I'll read this paragraph. The food we eat contain not only the simple substances like vitamins and minerals but also எது include ஆயிருக்கா, complex substances such as carbohydrates, proteins and fats. The body cannot use these complex substances. and the body இந்த காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணலை அப்படின்னா unless they are converted into a simple substanceாக மாறவே மாறாது அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. The 5 stages are of nutrition process include. ஸோ நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவு, நம்ம என்ன சாப்பிட்றோம் அவ்வளோதான் அது பண்ணுறோம், அது உள்ளே போய் நமக்கு தேவையான சக்தியெல்லாம் எடுத்துக்கிட்டு, அதாவது அந்த நியூட்ரிஷன் எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துக்கிட்டு அதை பிளட்டில் மிக்ஸ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிறத என்ன பண்ணிடுது, இஜெக்ட் பண்ணிடுது, அதாவது எக்ஸ்க்ரீட் பண்ணிடுது. சரிங்களா? ஸோ அதை தான் இங்கே வந்து 5 ஸ்டேஜஸாக பிரிக்கிறாங்க. The 5 stages of nutrition process include ingestion, digestion, absorption, assimilation and egestion. ஸோ அப்போ என்ன பார்த்தோம், the food we eat contain not only simple substances like vitamins and minerals but also complex substances such as carbohydrates, proteins and fats. The body cannot use these complex substances unless they are converted into simple substances. The 5 stages of nutrition process include இன்ஜெக்ஷன், எடுத்துக்கக்கூடியது, டைஜஷன், எடுத்துக்கிட்ட உணவை டைஜஸ்ட் பண்ணக்கூடியது, அப்சார்ப்ஷன், அடுத்தது அதில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் எல்லாத்தையும் உரியுது, அண்ட் அசிமிலேஷன், தேவையான இடத்துக்கு அது அனுப்புது, அடுத்தது இஜெக்ஷன், எக்ஸ்க்ரீஷன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது த ப்ராசஸ் ஆஃப் நியூட்ரிஷன் பிகின்ஸ் வித். அந்த நியூட்ரிஷனுங்கிற ப்ராசஸ் எதிலிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, the process of nutrition begins with intake of food. நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவிலிருந்து ஆரம்பிக்குது. இதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்க, ingestion. The process of nutrition begins with intake of food called ingestion. The breakdown of large complex substance insoluble food. அதாவது நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவில் விட்டமின்ஸ் இருக்கலாம், மினரல்ஸ் இருக்கலாம், கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கலாம், ப்ரோட்டீன்ஸ் இருக்கலாம், ஃபேட்ஸ் இருக்கலாம். அதெல்லாம் இருக்கும்போது அந்த ஃபேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாம் இட்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்சஸ். அதை வந்து என்ன சப்ஸ்டன்ஸாக மாற்றி கொடுக்கணும், சிம்பிளர் சப்ஸ்டன்ஸாக மாற்றி கொடுக்கணும். சரிங்களா?
அப்போ நம்ம the process of nutrition begins with intake of food. நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவு, அதுக்கு பேர் வந்து என்னது, இன்ஜெஷன் சொல்கிறோம். அடுத்தது டைஜஷன்னா என்ன அப்படின்னா the breakdown of large complex insoluble food. சாலபிள்னா கரையக்கூடியன்னு அர்த்தம், இன்சாலபிள்னா கரையாத. இப்போ கொழுப்பெல்லாம் இருக்குது அப்படின்னா அது கரையவே கரையாது இல்லைங்களா. ஸோ அப்போ அதெல்லாம் தான் அந்த காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸ் சொல்கிறோம். இப்போ ப்ரோட்டீன்னா புரதம், ஃபேட்னா கொழுப்புன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் அப்படிங்கும்போது இந்த சாக்ரைட்ஸ், அதாவது சுக்ரோஸ் அதிக அளவில் இருக்கிறது. The breakdown of large complex insoluble food molecules into small simpler soluble and diffusible. diffusibleனா கரைஞ்சு போகிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ சால்பிள்னாலும் கரையுது, டிஃப்யூசிபிள்னா அப்படியே கரைஞ்சி காணாமல் போகிறது அப்படி சொல்கிறது. ஸோ அப்போது த பிரேக் டவுன் ஆஃப் உடைக்கக்கூடியன்னு அர்த்தம். எதை உடைக்கிறது, லார்ஜ் காம்ப்ளெக்ஸ் இன்சாலபிள் ஃபுட் மாலிக்யூல்ஸ் இன்டு ஸ்மால் காம்ப்ளெக்ஸ் இன்சாலபிள் ஃபுட்டை என்னவா மாற்றுதான், ஸ்மால் சிம்ப்ளர் சாலபிள் அண்ட் டிஃப்யூசிபிள் பார்ட்டிகல்ஸ் பை த ஆக்ஷன் ஆஃப், எதன் மூலமாக அதை நடத்துது, டைஜஸ்டிவ் என்சைம்ஸ். என்சைம்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா அந்த கிளாண்டு சுரப்பிகள் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, அந்த சுரப்பிகள் செக்ரீட் பண்ணக்கூடிய என்சைம், அதாவது நொதின்னு சொல்லுவாங்க தமிழில். அது செக்ரேட் ஆகிறதுனால தான் நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த காம்ப்ளெக்ஸ் ஃபுட் ஐட்டம்ஸு கூட அது சிம்பிளர் சப்ஸ்டன்ஸாக மாற்றுது. ஓகேவா. ஸோ அப்போ அந்த டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் என்ன பண்ணிடுது, ஸ்மால் சிம்பிளர் சாலபிள் பார்ட்டிகல்ஸாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. அதுக்கு பேர் டைஜஷன். இப்போ மேலே என்ன பார்த்தோம், இன்ஜெஷன்னா என்ன, டைஜஷன்னா என்னென்னு பார்த்துட்டோமா. இன்ஜெஷன்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய சாப்பாடு, நம்ம உள்ளே எடுத்துக்கக்கூடிய சாப்பாடுக்கு பேர் இன்ஜெஷன். இந்த பிரேக் டவுன் ஆஃப் டைஜஷன்னா என்னது, அந்த காம்ப்ளெக்ஸ் இன்சாலபிள் அண்ட் இன்சாலபிள் ஃபுட்டை வந்துட்டு ஸ்மாலர் சிம்பிள் சாலபிள் அண்ட் டிஃப்யூசிபிள் பார்ட்டிகல்ஸாக எது கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது, digestive enzymes is called digestion. இதுக்கு பேர் is called digestion சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், digestive enzymeனா என்னன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள், உங்கள் புக்கில் இல்லை, கவனிங்க நான் சொல்கிறத. digestive enzymes are proteins that break down larger molecules like fats, proteins and carbohydrates into smaller molecules that are easier to absorb across the small intestine. அதாவது காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸாக இருக்கிறத சிம்பிள் சப்ஸ்டன்ஸாக பிரேக் டவுன் பண்ணி அப்போ தான் வந்து இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் சிறுகுடல் வழியாக வந்து என்ன பண்ணும், அதை அப்சார்ப் பண்ண முடியும். ஸோ அப்சார்ப் அக்ராஸ் த ஸ்மால் இன்டெஸ்டைன் வித்தவுட் சஃபிஷியன்ட் டைஜஸ்டிவ் என்சைம்ஸ். அந்த இடத்துல தேவையான அளவு டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் சுரக்கணும், செக்ரீட் ஆகணும். அப்படி இல்லைன்னா the body is unable to digest food particles. நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவை அதால் டைஜஸ்ட் பண்ண முடியாது, செரிமானப்படுத்த முடியாது. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க, வித்தவுட் சஃபிஷியன்ட் டைஜஸ்டிவ் என்சைம்ஸ். தேவையான என்சைம்ஸ் அங்கே டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் அங்கே சுரக்கலை அப்படின்னா அந்த இடத்துல என்னாகும் அப்படின்னா the body is unable to digest. நம்ம உடலால் நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த உணவை டைஜஸ்ட் பண்ண முடியாது, டைஜஸ்ட் ஃபுட் பார்ட்டிகல்ஸ் ப்ராப்பராக டைஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அப்போ என்னாகும், விச் மே லீட் டு ஃபுட் இன்டாலரன்ஸ். அதனால தான் நமக்கு வந்து இந்த இன்டைஜஷன் ப்ராப்ளம் வந்துட்டு வாமிட்டிங் நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் ஏற்படும். அப்போ அந்த டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் வந்து ப்ராப்பராக நமக்கு செக்ரீட் ஆகணும். புரிஞ்சுதாம்மா இது? ஸோ இட்ஸ் கால்ட் டைஜஷன். பார்ட்ஸ் ஆஃப் த பாடி கன்சர்ன்ட் வித் த டைஜஷன் ஆஃப் ஃபுட் ஃபார்ம் த டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஸோ அந்த டைஜஷன் ஆகிறதுக்கு என்னென்ன உறுப்புகள்லாம் இருக்குது, உள்ளே வந்துட்டு என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் பங்கு வகிக்குதோ அது எல்லாம் சேர்ந்தது தான் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ட்ஸ் ஆஃப் த பாடி கன்சர்ன்டு வித் த டைஜஷன் ஆஃப் ஃபுட் ஃபார்ம் த டைஜஸ்டிவ் சிஸ்டம். இது புரிஞ்சுதா? இன்ஜெஷன் டைஜஸ்டிவ் சிஸ்டம். See this diagram, இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது உள்ளதாம்மா, இங்கே பாருங்கள். தட் இஸ் இது, அதாவது திஸ் இஸ் அ மவுத். உங்களுக்கு இன்னும் பெரிய டயக்ராமே நான் காட்டுறேன், இது உங்கள் புக்கில் இருக்கிறனால நான் காட்டுறேன் என்னென்னு. மவுத் இதில் வந்து டயக்ராமில் ஒன்று காமிச்சிருக்காங்க பாருங்கள். பெரோட்டிட் கிளாண்டுனா அதாவது உமிழ் நீர் சுரப்பின்னு சொல்கிறாங்க. உமிழ் நீர்
சுரப்பி. நமக்கு சலைவா செக்ரீட் ஆகுது பார்த்தீங்களா, அதுதான் சப்லிங்குவல் கிளாண்ட்னா நம்மளோட நாக்கோட அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சுரப்பி தான் வந்து சப்லிங்குவல். சப்மாண்டிபுலர் கிளாண்ட் அப்படின்னா அந்த 2 ஜாஸ்க்கு அடியில் இருக்கக்கூடியது. இது இந்த பேரோட்டிட் அப்படிங்கிறது நியர் டு இயர், நம்ம காதுக்கு உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா காதுக்கு நியர்பையில் இருக்கக்கூடிய 2 கிளாண்டு 2 சைடுமே இருக்கும். அந்த கிளாண்டு தான் பேரோட்டிட் கிளாண்ட். சப்லிங்குவல்னா நாக்குக்கு அடிப்பகுதியில் இருக்கக்கூடியது. இதுவும் உமிழ்நீர் சுரப்பின்னு தான் சொல்லுவாங்க. பேராட்டிட்னா உமிழ்நீர் சுரக்கும் சுரப்பி. சப்லிங்குவல்னா நாக்கு சுரப்பி, அதாவது நாக்குக்கு அடியில் இருக்கக்கூடியது. சப்மாண்டிபுலர்னாலும் கீழ் தாடை சுரப்பி, அந்த தாடைக்கிட்ட நம்ம தாடை ஜாஸ் சொல்கிறோம் இல்லைங்களா, அதுக்கிட்ட இருக்கக்கூடியது. அடுத்தது லிவர்னா, அடுத்தது பாருங்கள் ஈசோபேகஸ். இந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஈசோபேகஸ் அப்படின்னா உணவு குழாய். ஈசோபேகஸ்னால் என்னம்மா, உணவு குழாய். அடுத்தது லிவர், உங்களுக்கே தெரியும், கல்லீரல். கால் பிளாடர் என்னது, கால் பிளாடர் என்னம்மா, பித்தப்பை. அடுத்தது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்ப்ளீன், மண்ணீரல். அடுத்தது ஸ்ப்ளெனிக் ஃபிஷ்யூர். ஸ்ப்ளெனிக் ஃபிஷ்யூர்னா பிளவு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாருங்கள் டியோடினம், அதாவது பெருங்குடலோட முன்பகுதி, அதாவது என்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பேர் தான் வந்து என்னது, டியோடினம். சாரிம்மா, பெருங்குடல் சொல்லிட்டேன், சாரி, முன் சிறுகுடல். டியோடினமோட பேர் என்னென்னா முன் சிறுகுடல், இல்லைன்னா மேல் சிறுகுடல்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஹெப்பட்டிக் ஃபிஷ்யூர்னால் கல்லீரல் பிளவு. லிவரோட அந்த ஃபிஷ்யூர்னால் பிளவு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது அசெண்டிங் காலன், அதாவது அசெண்டிங் டிசெண்டிங்னா தெரியும் இல்லைங்களா, மேலே இருக்கக்கூடிய பெருங்குடல், அதை தான் வந்து அசெண்டிங் காலன் சொல்கிறாங்க. அடுத்தது கேசம். அடுத்தது சீசம், அதுக்கு பேர் வந்து என்னது, CAECUM இருக்குது பார்த்தீங்களா, ஏ வந்து இங்கே சைலண்ட், ஸோ அதுக்கு பேர் சீசம். இங்கே வந்து சீகம் அப்படிங்கிறது என்னென்னா பெருங்குடல் வால், முன் பெருங்குடல் வால். ஸோ டியோடினம் அப்படிங்கிறது இங்கே என்னென்னா சிறுகுடல், முன் சிறுகுடல் அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. அடுத்தது ஹெப்பட்டிக் ஃபிஷ்யூர்னா கல்லீரல் பிளவு. அடுத்தது அசெண்டிங் காலன். ஸோ டியோடினம், ஹெப்பட்டிக் ஃபிஷ்யூர்னா கல்லீரல் பிளவு. அசெண்டிங் காலன் அப்படின்னாம்மா இறங்கக்கூடிய, மேலிருந்து கீழே இறங்கக்கூடிய பெருங்குடல் அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. அடுத்தது சீகம், அதுக்கு பேர் அந்த ஏ வந்து சைலண்ட், சீகம் அது வந்துட்டு என்னென்னா பெருங்குடல் வால் அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. அடுத்தது வெர்மிஃபார்ம் அப்பெண்டிக்ஸ், அந்த அப்பெண்டிக்ஸ் அப்படி அது. அடுத்தது ரெக்டம் அப்படின்னா மலக்குடல். ஆனஸ்னா ஆஸ்னவாய், அதாவது எக்ஸ்க்ரீட் பண்ணக்கூடிய பார்ட். ஈசோபேகஸ் தான் இங்கே என்னன்னு சொன்னோமா, உணவு குழாய்ன்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸ்ப்ளீன் அப்படின்னா மண்ணீரல், ஸ்ப்ளெனிக் ஃபிஷ்யூர். அடுத்தது வந்துட்டு பேன்க்ரியாஸ்ங்கிறது உங்களுக்கே தெரியும், கணையம். அடுத்தது டிரான்ஸ்வர்ஸ் காலன், அதாவது பெருங்குடல், அது பாஸ் ஆகிறதுன்னு அர்த்தம். டிசெண்டிங் காலன்னா கீழே இறங்கக்கூடிய பெருங்குடல். ஜிஜினம் அப்படிங்கிறது என்னென்னா இங்கே சிறுகுடலோட நடுப்பகுதி தான் ஜிஜினம் பாருங்கள் எந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, அந்த சைடில் வந்திருக்கிறது எல்லாமே வந்துட்டு லார்ஜ் இன்டெஸ்டைன், அதாவது பெருங்குடலில் இருக்கக்கூடிய லார்ஜ் இன்டெஸ்டைன் சொல்கிறோம். இந்த ஜிஜினம் இலியம்ங்கிறது ஸ்மால் இன்டெஸ்டைனில் இருக்கக்கூடியது. சிறுகுடல் நடுப்பகுதியை தான் வந்துட்டு ஜிஜினம்ங்கிறாங்க. இலியம் அப்படின்னா பின் சிறுகுடலோட அந்த ஸ்மால் இன்டெஸ்டைனில் பேக் சைடு இருக்கக்கூடியது. ஸோ இப்போ இதுக்கெல்லாம் மீனிங் தான் நான் சொல்லியிருக்கேன். அடுத்து சிக்மாய்டு காலன்கிறது நெளிஞ்சு இருக்கக்கூடிய பெருங்குடல் அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. இதெல்லாம் புரிஞ்சிச்சிங்களா என்னன்ட்டு? இப்போ இது வரைக்கும் என்ன பார்த்தோம், இன்ஜெஷன்னா என்ன, டைஜஸ்டிவ் சிஸ்டம்னா என்னன்னு பார்த்தோம். இந்த டயக்ராமில் இதோட பார்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, த டைஜஸ்டிவ் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் 2 sets ஆஃப் ஆர்கன்ஸ் இருக்கான். டைஜஸ்டிவ் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் 2 sets ஆஃப் ஆர்கன்ஸ் இருக்குது. தே ஆர் ஆஸ் ஃபாலோஸ். One is alimentary canal, that is digestive tract or gastrointestinal tract. So alimentary canal, இன்னொன்று வந்து digestive glands, 2 parts இருக்குது, 2 sets of parts இருக்குது. One is alimentary canal அப்படிங்கிறது அந்த மவுத், அந்த ஸ்டார்டிங் அதிலிருந்து ஆனஸ் வரைக்கும் உள்ளது alimentary canal அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது நம்ம அந்த digestive glands எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். So it is a passage starting from the mouth and ending with the anus. அதாவது anus அப்படிங்கிறது ஆசனவாய் அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ அலிமெண்ட்ரி கேனல்ங்கிறது என்னென்னா டைஜஸ்டிவ் ட்ராக்ட் ஆர் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட். இட் இஸ் அ பேசேஜ் ஸ்டார்டிங் ஃப்ரம் த மவுத் அண்ட் எண்டிங் வித் த ஆனஸ். அடுத்தது டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸ். கிளாண்ட் அப்படின்னாலே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சுரப்பிகள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுலேருந்து என்சைம் செக்ரீட் ஆகிறதுனால தான் நமக்கு அந்த உடலில் பசி ஏற்படுறது, எல்லா விளைவுகளும் வந்து ஏற்படுறது இந்த கிளாண்ட்ஸ்னால தான் நடக்கக்கூடியது. கிளாண்ட்ஸ் அசோசியேட்டட் வித் த அலிமெண்ட்ரி கேனல் ஆர் என்னென்ன கிளாண்ட்ஸ் எல்லாம் அசோசியேட் சார்ந்து இருக்குது அப்படின்னா, இந்த டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸில் என்னென்ன கிளாண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா சலைவரி கிளாண்ட்ஸ், கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ஸ், பான்க்ரியாஸ், லிவர் அண்ட் இன்டெஸ்டினல் கிளாண்ட்ஸ். சலைவரி கிளாண்ட்ஸ்னால் அந்த உமிழ்நீர் சுரப்பிகள் சொன்னால சப்லிங்குவல், சப்மாண்டிபுலரி, பேரோட்டிட் கிளாண்ட், இது எல்லாமே வந்துட்டு சலைவரி கிளாண்ட்ஸில் வந்துடும். கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ஸுங்கும் போது உள்ளே இருக்கக்கூடியது. அடுத்தது பேன்க்ரியாஸ். பேன்க்ரியாஸ் தான் என்னென்னு பார்த்தோம், கணையம், இதுவும் இதில் இன்வால்வ் ஆகிருக்கு. அடுத்தது லிவர், கல்லீரல். அடுத்தது இன்டெஸ்டினல்னால் உள்ளே இருக்கக்கூடியது. சரிங்களா, அந்த சிறுகுடல் பெருங்குடல் சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கிளாண்ட்ஸ். ஸோ கிளாண்ட்ஸ் அசோசியேட்டட் வித் அலிமெண்ட்ரி கேனல் ஆர் த சலைவரி கிளாண்ட்ஸ், கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ஸ், பான்க்ரியாஸ், லிவர் அண்ட் இன்டெஸ்டினல் கிளாண்ட்ஸ். அடுத்தது பாருங்கள் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த அலிமெண்ட்ரி கேனல். ஸோ அலிமெண்ட்ரி கேனலோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா, alimentary canal is a muscular coiled tubular structure. இது கவனிங்க ஃபஸ்ட்டு, அப்புறம் டயக்ராம் காட்டுறேன் உங்களுக்கு. alimentary canal is a muscular, அதாவது எப்படி இருக்குன்னா மசில்ஸாலாம் இருக்குங்கிறாங்க, காயில்டு அப்படியே சுருள்ன மாதிரி இருக்கும், டியூப்லைக் ஸ்ட்ரக்சராக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ alimentary canal is a muscular coiled tubular structure. It consists of mouth, என்ன இருக்குது அதுக்கு, வாய் பகுதி தான் ஸ்டார்டிங், மவுத் அண்ட் பக்கல் கேவிட்டி. பக்கல் கேவிட்டிங்கிறது நம்மளோட வாயோட உள் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, பல், நாக்கு அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சீக் அதாவது கன்னம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைடில் வருதில்ல, அதெல்லாம் தான் பக்கல் கேவிட்டின்னு சொல்கிறோம். மொத்த வாய் உள்ளுக்குள்ளே இருக்கிற பகுதியை தான் வந்து பக்கல் கேவிட்டி. அடுத்தது பேரிங்ஸ். பேரிங்ஸ் அப்படிங்கும்போது குரல் வலை, அந்த தொண்டையோட குரல் இருக்குது பாருங்கள், ஸ்டார்டிங் எட்ஜு உள்ளே போகுது பார்த்தீங்களா, சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள், அந்த தான் வந்து குரல் வலைன்னு சொல்கிறோம். அடுத்து ஈசோபேகஸ், உங்களுக்கே தெரியும், உணவு குழாய். ஈசோபேகஸ் என்னம்மா, உணவு குழாய். அடுத்தது ஸ்டொமக், வயிற்று பகுதி. அடுத்து ஸ்மால் இன்டெஸ்டைன், சிறுகுடலில் தான் நம்ம என்னென்ன பார்த்தோம், கன்சிஸ்டிங் ஆஃப் டியோடினம், அதாவது முன் சிறுகுடல்னு சொல்கிறாங்க, அதான் ஸ்டார்டிங், டியோடினம் தான் ஸ்டார்டிங். அடுத்தது ஜிஜினங்கிறது என்னது, சிறுகுடலோட நடுப்பகுதின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இலியம், பின் சிறுகுடல், அதாவது எண்டிங், முடியுது. அடுத்தது லார்ஜ் இன்டெஸ்டைனில் என்ன இருக்குது, லார்ஜ் இன்டெஸ்டைன்னா பெருங்குடல், காலன் அப்படின்னு சொன்னாலும் பெருங்குடல் தான். கன்சிஸ்டிங் ஆஃப் சீகம், தட் இஸ் அது வந்து தமிழில் என்னன்னு சொல்லலாம்னா பெருங்குடல் வால் அப்படின்னு சொல்கிறாங்க, அல்லனா முன் பெருங்குடல்னு சொல்கிறாங்க. காலன் அப்படின்னாலும் பெருங்குடல் தான். ரெக்டம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் மலக்குடல், ஆனஸ்னா ஆசனவாய், அது ஆல்ரெடி சொல்லிட்டோமா. ஸோ இப்போ இதுதான் வந்து அலிமெண்ட்ரி கேனல் is a muscular coiled tubular structure. உள்ளுக்குள்ளே அந்த உணவுக்குழல் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், டியூபுலர் ஸ்ட்ரக்சர் இருக்கும், எடுத்த உடனே போய் டபக்குன்னு உள்ளே விழுந்துராது, அது அப்படியே அலையலையாக வேவ்ஸ் மாதிரி தான் உள்ளே தள்ளிட்டு போகுமா. இட் கன்சிஸ்ட் ஆஃப் மவுத், அதில் என்னென்ன பார்ட் இருக்குது, மவுத் இருக்குது. பக்கல் கேவிட்டிங்கிறது அந்த வாயோட உள்பகுதி தாம்மா, நாக்குக்கு கீழே தாடை இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 ஜாஸு, 2 சீக்ஸ், 2 கன்னங்கள் உள்ளே இருக்குது பாருங்கள், அது. அடுத்தது அந்த பேலட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மேலே நாக்கு மேல் பகுதி, அதெல்லாம் தான் வந்துட்டு பக்கல் கேவிட்டின்னு சொல்கிறாங்க. பேரிங்ஸ்னால் குரல் வலை, ஈசோபேகஸ்னால் உணவு குழாய், ஸ்டொமக், ஸ்மால் இன்டெஸ்டைன் சிறுகுடல், லார்ஜ் இன்டெஸ்டைன் பெருங்குடல், அதில் என்னென்ன பகுதி பார்ட்ஸ் இருக்குங்கிறத பார்த்துட்டோம். அடுத்தது மவுத். மவுத் அப்படின்னு சொல்லும்போது நமக்கே நல்லா தெரியும். இந்த அலிமெண்ட்ரி கேனல் ஃபஸ்ட்டு பேராகிராஃப்குள்ள டயக்ராம் நான் காட்டுறேன் உங்களுக்கு அப்புறமா. இதோ இந்த சைடில் கூட இருக்க பாருங்கள், இந்த வாய் ஓப்பன் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இந்த ரைட் சைடு டயக்ராம் காட்டுறேன்ல மிஸ்ஸு, இதுதான் வந்துட்டு நம்ம அலிமெண்ட்ரி கேனலோட அந்த இது பக்கல் கேவிட்டின்னு சொல்கிறோம். இந்த ஃபுல் பார்ட் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸையும் சேர்ந்தது தான் பக்கல் கேவிட்டி. அடுத்தது மவுத் அப்படின்னு சொல்லும்போது த மவுத் லீட்ஸ் இன் டு த பக்கல் கேவிட்டி. வாய் திறக்கும்போது வாய் எதுக்குள்ளே போகுது, அந்த அடுத்தது லீட்ஸ் இன் டு த பக்கல் கேவிட்டி. பக்கல் கேவிட்டிக்கு அப்புறம் என்னது, பக்கல் கேவிட்டி எதால் இருக்குன்னு பாருங்கள். இட் இஸ் பவுண்ட் பை 2 சாஃப்ட் மூவபிள் அப்பர் அண்ட் லோயர் லிப்ஸ். நம்ம வாய்க்குள்ளே வந்து என்ன இருக்குது, லிப்ஸ், வாயில் வந்து என்ன இருக்குது, லிப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இட் இஸ் பவுண்ட் பை, மவுத் லீட்ஸ் டு த பக்கல் கேவிட்டி.
அடுத்தது அந்த மவுத் வந்து எதால் கவர் ஆகிருக்கு? இட் இஸ் பவுண்ட். பவுண்டுனா ரெண்டு பக்கமும் கவர் ஆகிருக்கிற மாதிரி அப்படின்னு அர்த்தம். பவுண்ட் பை டூ சாஃப்ட், சாஃப்டாகவும் இருக்காது. மூவபிள், மேலே கீழே நம்மளால் என்ன பண்ண முடியும்? மூவ் பண்ண முடியும். மூவபிள் அப்பர் அண்ட் லோயர் லிப்ஸ் இருக்கா? அடுத்தது பாருங்கள், த பக்கல் கேவிட்டி இஸ் எ லார்ஜ் ஸ்பேஸ். வாயை ஆன் திறந்தோன்னா அதில் என்னெல்லாம் இருக்குது? உள்ளுக்குள்ளே பல் இருக்குது. பல்லை எதை தாங்கிட்டுருக்கு? கம்ஸ். ஸோ கம்ஸில் தான் பல் தாங்கிட்டுருக்கு இல்லைங்களா? ஸோ கம்ஸ் இருக்குது, டீத் இருக்குது, டங் இருக்குது, சீக்ஸ் இருக்குது, அது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே சேர்ந்தது தான் பக்கல் கேவிட்டி. ஸோ த பக்கல் கேவிட்டி இஸ் அ லார்ஜ் ஸ்பேஸ் பவுண்ட் அபவ் பை த பேலட். பேலட்னா இந்த நாக்கை ஆன் வாய் பிளந்திங்கன்னா மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து பேலட். உங்களுக்கு டயக்ராமில் காட்டுறேன் பாருங்கள் நான். அபவ் பை த பேலட் which separates the windpipe and foot pipe. அதாவது windpipe and foot tube. நமக்கு வந்துட்டு அதாவது எபிக்ளாட்டஸ் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குமா, அதாவது குரல் வலை. நம்ம சாப்பிடக்கூடிய உணவு சாப்பிடும்போது நம்ம மோஸ்ட்லி என்ன சொல்லுவோம்? பேசாமல் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவை நல்லா ருசித்து மென்று நல்லா சூ பண்ணி அதை உள்ளே இறக்கணும். சப்போஸ் நம்ம பேசிக்கிட்டே சாப்பிட்டோன்னா நம்ம மைண்ட் வந்து டைவெர்ட் ஆகும். அது மட்டும் கிடையாது, புறை ஏறுதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? புறை ஏறிடுச்சு அப்படின்ட்டு டக்குன்னு என்ன பண்ணுவோம்? தலையை தட்டுவோம், தண்ணி குடிப்போம் இல்லைங்களா? அப்போ என்ன காரணம்னா, இந்த ஃபுட் பைப், நம்ம வாய்க்குள்ளே போட்ட உணவு அந்த ஃபுட் டியூப் வழியாக போகணும். அதே சமயத்தில் நம்ம பேசினோம் அப்படின்னா அந்த இடத்துல வின் பைப் என்னவாயிரும்? ஓப்பன் ஆயிரும். அப்போ அந்த வின் பைப்புக்குள்ளே ஒரு பருக்க சாதம் உள்ளே போனால் கூட, ஒரே ஒரு பருக்க சாதம் உள்ளே போனால் கூட நமக்கு அந்த புறை ஏறுறது ஏற்படும். சரிங்களா? ஸோ அதனால் சாப்பிடும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. இதை வந்து அந்த இடத்த வந்து எபிக்ளாட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் எபிக்ளாட்டஸ் கண்டைன்ஸ் windpipe and foot tube. அந்த windpipe அப்படிங்கிறது மூச்சு காற்று, நம்ம அந்த மூச்சு காற்று உள்ளே போகிறது. foot tube அப்படிங்கிறது foot tube. ஸோ அந்த foot pipe and windpipe, அதனால தான் அந்த டியூப் வந்து க்ளோஸ் ஆகிருக்கணும். below by the throat and on the sides by the jaws. below by the throat, தொண்டைக்கு கீழ் பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. and on the sides by the jaws. so the jaws bear teeth. jaws-னா தாடைன்னு சொல்கிறோம். அது வந்து பியர்னா கேரி அப்படின்னு அர்த்தம். அந்த ஜாஸ் வந்து எதை கேரி பண்ணியிருக்கு? டீத்தை கேரி பண்ணியிருக்கு. இப்போ புரிஞ்சுதுங்களா? மவுத்னா the mouth leads into the buccal cavity. It is bound by two soft movable upper and lower lips. The buccal cavity is a large space bound above by the palate, below by the throat and on the sides by the jaws. So the jaws bear teeth. சரிங்களா? அடுத்தது பார்ப்போம் டீத்னா என்னன்ட்டு. டீத் அப்படின்னு சொல்லும்போது டீத் ஆர் ஹார்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் மீன் ஃபார் ஹோல்டிங். எதுக்கு நமக்கு டீத் யூஸ் ஆகுது? யூஸ்ஃபுல்லாக எதுக்குமா இருக்குது? ஹோல்டிங், அதை பிடிச்சு வைக்க. அடுத்தது கட்டிங், கிரைண்டிங், மென்று நல்லா சாப்பிட்றது, க்ரஷிங், கடிக்கிறதுக்கு. த ஃபுட். ஸோ டீத் ஆர் ஹார்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் மீன் ஃபார் ஹோல்டிங், கட்டிங், கிரைண்டிங் அண்ட் க்ரஷிங் த ஃபுட். இன் ஹியூமன் பீயிங்ஸ் 2 sets ஆஃப் டீத் இருக்குது. அதுக்கு பேர் டைஃபயோடன்ட். 2 sets ஆஃப் டீத் ஆர் டெவலப்டு இன் தயர் லைஃப் டைம். நம்மளோட லைஃப் டைமில் 2 sets ஆஃப் டீத் இருக்குது. அதாவது குழந்தை பிறந்த உடனேயே 1 இயரில் வந்துட்டு பல் அப்படின்னு முளைக்கும். பால் பற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் the first appearing set of 20 teeth called temporary or milk teeth. temporary or milk teeth. மறுபடியும் என்னாகும்? ஒரு பர்டிகுலர் ஏஜ் வரும்போது அந்த டெம்பரரி டீத் கீழே விழுந்து மறுபடியும் பற்கள் வந்து முளைக்காத permanent teeth வரும். So the first appearing set of 20 teeth called temporary or milk teeth are replaced by the second set of 32 permanent teeth. That is 16 in each jaw. ஒவ்வொரு ஜாலை, கீழ் தாடை மேல் தாடைன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஈச் ஜாலை வந்துட்டு 16 டீத் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஈச் டூத் ஹேஸ், டீத் தான் மொத்தமாக சொல்கிறது, டூத்னா சிங்குலரில் சொல்கிறது. ஈச் டூத் ஹேஸ் அ ரூட் ஃபிட்டட் இன் த கம். அதுக்கு பேர் என்னென்னா தியோகோடன்ட். ஒவ்வொரு பல்லுமே வந்து எதில் ரூட் ஃபிட்டடாக இருக்கும். ஸோ அதுக்கு பேர் தியோகோடன்ட். பெர்மனன்ட் டீத் ஆர் ஆஃப் 4 டைப்ஸ் இருக்குது. அதுக்கு பேர் ஹெட்ரோடன்ட். அதுக்கு பேர் என்னது? ஹெட்ரோடன்ட். ஸோ இப்போ புரிஞ்சுதுங்களா டீத் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு? ஹார்ட் ஸ்ட்ரக்சர் meant for holding, cutting, grinding, crushing the food. In human beings 2 sets of teeth diphyodont are developed in their lifetime. The first appearing set
of 20 teeth called temporary or milk teeth are replaced by the second set of 32 permanent teeth, 16 in each jaw. Each tooth has a root fitted in the gum that அதுக்கு பேரு theocodont. Permanent teeth are of 4 types heterodont according to their structure and function, namely incisors. and the 4 types of teeth இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா, incisors, canines, premolars and molars. இன்சிசர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா வெட்டு பற்கள், அதாவது அந்த முன்னாடி மேலே 2 பற்கள் இருக்குல்ல ஸ்டார்டிங்கில், அதாவது வாய் திறந்தவொடனே முன்னாடி 2 பல் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம், கட் பண்ணுறதுக்கு. கெனைன்ஸ் அப்படின்னா சிங்கப்பற்கள் சொல்கிறாங்க, அதாவது கோரை பற்கள் சொல்லுவாங்க தமிழில், அதுதான் வந்து கெனைன்ஸ், இழுக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. அடுத்த ப்ரீமோலாஸ் தான் கடவாயோட முன் பற்கள், முன்னாடி கடவா பல்லுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதாவது முன்னாடி இருக்கக்கூடிய அந்த 2 பற்களும் ப்ரீமோலாஸ், அதுக்கு பின்னாடி 2 பல் முளைக்கும், அது வந்து மோலாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் டீத், நம்பர் ஆஃப் டீத் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இன்சிசர்ஸ், கெனைன்ஸ், ப்ரீமோலாஸ், மோலாஸ். நம்பர் ஆஃப் டீத் பாருங்கள், இன்சிசர்ஸ் 8 இருக்கும், மேலே 4 இருக்கும், கீழே 4 இருக்கும். ஸோ அப்போ மொத்தம் 8. அடுத்தது எதுக்கு யூஸ் ஆகுது, அதோட ஃபங்க்ஷன் என்ன, கட்டிங் அண்ட் பைட்டிங், கடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அடுத்தது கெனைன்ஸ், அதாவது கோரை பற்கள், சிங்கப்பற்கள் சொல்லுவோம் இல்லைங்களா, அது மேலே 2 இருக்கும், கீழே 2 இருக்கும், அப்போ டோட்டலாக 4. டியரிங் அண்ட் பியர்சிங், கிழிச்சு எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அடுத்தது ப்ரீமோலாஸ், முன் கடவாய்ப்பல் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து எவ்வளோ இருக்கும்னா 8 இருக்கும். மொத்தம் கீழே 4 இருக்கும், மேலே 4 இருக்கும், மொத்தம் 8 இருக்கும். இது எதுக்கு யூஸ் ஆகுது, க்ரஷிங், கடிச்சு மென்று, கிரைண்டிங், க்ரஷிங் அண்ட் கிரைண்டிங்க்கு இது யூஸ் ஆகுது. அடுத்தது மோலார். மோலாஸ் அப்படின்னு சொல்லும்போது பின் கடவாய்ப்பல் அப்படின்னு தான் சொல்கிறோம், ஜென்ரலாக கடவாய்ப்பற்கள்னு சொல்கிறோம். அது மொத்தம் எவ்வளோ இருக்கும், 12, கீழே 6, மேலே 6 இருக்கும். ஸோ 12. இதுக்கு எது, இதோட ஃபங்க்ஷன் என்ன, க்ரஷிங், கிரைண்டிங் அண்ட் மாஸ்டிகேஷன். க்ரஷிங்னா நல்லா கடிச்சு இது பண்ணுறது, சூ பண்ணுறது, நல்லா கிரைண்ட் பண்ணுறது. அடுத்து மாஸ்டிகேஷன், நல்லா குழஞ்சி, அதாவது நம்ம நல்லா மென்று சூ பண்ணி குலைவாக மாற்றுறது தான் மாஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதாம்மா இது? ஸோ டைப்ஸ் ஆஃப் டீத் ஹெட்ரோடன்ட் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னலாம் இருக்குது, இன்சிசர்ஸ், கெனைன்ஸ், ப்ரீமோலாஸ் அண்ட் மோலாஸ். ஸோ வாட் நம்பர் ஆஃப் டீத் எவ்வளோ, இன்சிசர்ஸ் 8, கெனைன்ஸ் 4, ப்ரீமோலாஸ் 8, மோலாஸ் 12. ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன, கட்டிங் அண்ட் பைட்டிங். இன்சிசர்ஸ், கெனைன்ஸ் வந்து என்னது, டியரிங் அண்ட் பியர்சிங். அந்த ப்ரீமோலாஸ் க்ரஷிங் அண்ட் கிரைண்டிங், மோலாஸ் வந்து என்னது, க்ரஷிங், கிரைண்டிங் அண்ட் மாஸ்டிகேஷன். இதோட முடிச்சுக்கலாமா இந்த லாஸ்ட் ஒன். டென்டல் ஃபார்முலா ரெப்ரசன்ட்ஸ் த நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டீத் ப்ரெசன்ட் இன் each half of a jaw, upper and lower jaw. The types of teeth are denoted as, அது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், incisors, canine, premolars and molars. The dental formula is represented as for milk teeth in each half of upper and lower jaw. அதாவது குழந்தை பிறந்து 1 இயர்க்கு அப்புறமா முளைக்கக்கூடிய பற்கள் வந்து எவ்வளோ இருக்குன்னா மொத்தம் 20. அதில் மேல், அதாவது அப்பர் ஜாலி லோயர் ஜாலி எவ்வளோ இருக்குன்னா, மேலே 2, 1, 2 and 2, 1, 2 again லோயர் ஜால. ஸோ 10 into 2 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 20. அடுத்த ஃபார் பர்மனன்ட் டீத் இன் ஈச் ஹாஃப் ஆஃப் அப்பர் அண்ட் லோயர் ஜா வந்து பர்மனன்ட் டீத் மொத்தம் எவ்வளோ இருக்கணும், 32 இருக்கணும் இல்லைங்களா, மேலே 16, கீழே 16. ஸோ 2, 1, 2, 3 and 2, 1, 2, 3. 16 into 2, 32. ஸோ இந்த டயக்ராமில் காமிச்சிருக்காங்க பாருங்கள், எது மோலார்ஸ், எது ப்ரீமோலார்ஸ், எது கேனைன், எது இன்சிசர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ இப்போ இங்கே கவனிங்க, ஆக்டிவிட்டியில் என்ன கொடுத்துருக்காங்க, இது வந்து லயன், இது வந்துட்டு ஒரு வகையான மாடு அப்படி சொல்லலாம். பிக்சர்ஸ் கிவன் பிலோ அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் தட் ஆர் த டீத் ஆஃப் அனிமல் சிமிலர் டு ஆஸ், நம்மள மாதிரியே அதுங்களுக்கு டீத் இருக்கா, இல்லை. ஏன், ஹவ் இஸ் த ஷேப் ஆஃப் தேர் டீத் ரிலேட்டட் டு தேர் ஃபுட் ஹேபிட், அதோட ஃபுட் ஹேபிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதோட டீத் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. இது வரைக்கும் கிளாஸ் போதும், டயக்ராம் காட்டிட்டு இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்தது கிளான்ஸ் பற்றி பார்க்கலாம். இதோ பாருங்கள், இதுதான் வந்துட்டு அந்த அலிமெண்ட்ரி கேனலோட அந்த பக்கல் கேவிட்டின்னு சொன்ன பார்த்தீங்களா, இதை பாருங்கள் மார்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஹார்ட் பேலட். எது இந்த பேலட்டுங்கிறது இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஹார்ட் பேலட். அதுலேயே கீழே உள்ளே இருக்கிறது கூடியது சாஃப்ட் பேலட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பக்கல் மியூக்கோசா, அந்த சைடில் வரக்கூடியது டங்கு. நெக்ஸ்ட்டு அப்பர் கின்கிவா. இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, பக்கல் கேவிட்டினா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. திஸ் இஸ் அ பக்கல் கேவிட்டி. புரிஞ்சுதுங்களா? ஸோ மிச்சதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்ப்போமா. ஸோ இப்போ எடுத்த வரைக்கும் கிளியராக புரிஞ்சது இல்லைங்களா, டீத்து வரைக்கும், டீத்தோட இது வரைக்கும் முடிச்சிருக்கோம். அடுத்தது சலைவரி கிளான்ஸ், பாராட்டாய் கிளான்ஸ், அதெல்லாம் என்னங்கிறத நெக்ஸ்ட்டு கிளாஸில் கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ சில்ட்ரன்.